ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு க்ளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த காணொலியில் ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதாவது தமிழ்நாடு முழுவதுமே பார்த்தீங்க அப்படின்னா டிஎன் இ-சேவை மூலம் தான் நீங்கள் 300க்கும் மேற்பட்ட வகையான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணி வாங்க முடியும். அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இ-சேவை மூலமாக இந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் வாங்கும்போது உங்களுக்கு அதாவது சிட்டிசன் ஆக்சஸ் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுவோம். ரிஜிஸ்டர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டைம் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா அடுத்தடுத்த டைம் பார்த்தீங்கன்னா நம்மளோட நேமு, நம்மளோட ஆதார் கார்டு நம்பரு, நம்மளோட முகவரி, நம்மளோட பேரண்ட்ஸ் நேமு, இந்த மாதிரி எல்லாம் பர்டிகுலரான டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு சர்டிஃபிகேட்ஸுக்கும் நம்ம கொடுக்க தேவையில்லை. நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இ-சேவை மையத்தில் இருக்கக்கூடிய அந்த கேன் நம்பருக்கு, குடிமக்கள் கணக்கு எண்ணுக்கு அவங்களோட நேமு, அவங்களோட டேட் ஆஃப் பர்த்தும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு திருத்தமும் செய்ய முடியாது. நம்ம கஸ்டமர் சப்போர்ட்டை கேட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அது சேஞ்சஸ் பண்ண முடியும். அதுக்கு எப்படியும் 1 வீக் ஆயிரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக சுலபமான வழிமுறைகள் மூலமாக, அதாவது இ-சேவை ஐடி வச்சுருந்தாலும் சரி அல்லது சிட்டிசன் போர்ட்டல், அதாவது குடிமக்கள் கணக்கு எண் இருந்தாலும் சரி, நீங்கள் ஈஸியாக உங்களோட கேன் நம்பரில் உங்களோட நேமு, உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, உங்களோட அட்ரஸ்ஸு, உங்களோட மொபைல் நம்பர் எல்லாமே திருத்தம் மேற்கொண்டுக்கலாம். அது எப்படி ஆன்லைனில் நம்ம செக் பண்ணுறது, எப்படி திருத்தம் மேற்கொள்வது அப்படின்னு தான் இதில் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் மொபைல் அல்லது பிசி, லேப்டாப் எந்த யூஸ் ஆனாலும் ஓகே தான். அதில் டிஎன்இஜிஏ அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு டைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் லிங்காக வரும். இந்த லிங்க்கில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 300க்கும் மேற்பட்ட வகையான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் மூலமாக நம்ம எடுக்க முடியும். இது பார்த்திங்கன்னா பிரத்யேகமாக மின்னணு அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பத்தின் மூலம் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசு தரப்புலேருந்து இதை ஹேண்டில் பண்ணுறாங்க. இதில் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டாக இருக்குது, அது ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிடச் சான்று, அது போக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மற்ற வகையான ஓபிசி சர்டிஃபிகேட்ஸ், இந்த மாதிரி பல்வேறு வகையான சான்றுகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வெப்சைட் மூலமாக தான் அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா 2 ப்ரொவிஷன் கொடுத்துருப்பாங்க. துறை உள்நுழை, பயனாளர் உள்நுழை. துறை உள்நுழை அப்படிங்கிறது இ-சேவை ஐடி வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க. பயனாளர் உள்நுழை அப்படின்னா யார் வேணாலும் இதை ஆக்சஸ் பண்ணலாம். ஒரு குடிமகனாக இருந்தால் யார் வேணாலும் ஆக்சஸ் பண்ணலாம். அதுக்கு யூசர் ஐடி, பாஸ்வேர்டு அப்படிங்கிறது ஆல்ரெடி இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் புதுசாக நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த யூசர் ஐடி, பாஸ்வேர்டு எல்லாமே தெரியும். யூசர் ஐடி, பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் அப்படின்னு இருக்கும். நான் லாகின் கொடுத்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று வரும். அது கீழே அப்படியே ட்ராப் டவுன் இழுத்து விட்டால் க்ளோஸ் அப்படின்னு இருக்குது. அதை ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்து இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். இந்த பக்கம் உங்களோட நேமு, அதாவது நீங்கள் சென்டர் நேம், அதாவது நீங்கள் இ-சேவை மையம் வச்சுருக்கீங்கன்னா அந்த சென்டர் நேமு, சென்டர் கோடு, இந்த மாதிரி எல்லாம் வந்திருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா சர்வீசஸ் அப்படின்னு இருக்கும். டிபார்ட்மெண்ட் வைஸும் நீங்கள் எடுக்கலாம், சர்வீசஸ் வைஸும் எடுக்கலாம். நான் சர்வீசஸ் வைஸ் கொடுத்துட்றேன். சர்வீசஸ் வைஸ் கொடுத்தும் பார்த்தீங்கன்னா அடுத்தது இங்கே நம்ம ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே பார்க்க போகிறோம். அதாவது கம்யூனிட்டி, அதுபோக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற இன்கம் சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு, ரெசிடென்சியல் சர்டிஃபிகேட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வரும். இப்போ நான் ரெவென்யூ நான் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இப்போ பாருங்கள், நான் என்னோடய கேனில் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய நேம் சேஞ்சஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா ஈஸியாக பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். சர்டிஃபிகேட்டை செலக்ட் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ், அதாவது இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ப்ரொசீட் அப்படின்னு இருக்கும். ப்ரொசீட் கொடுத்துட்றேன். ப்ரொசீட் கொடுத்தும் பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்ரெடி கேன் நம்பர் இருந்ததுன்னா கேன் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ரிஜிஸ்டர் கேன் அப்படின்னு இருக்கும். ரிஜிஸ்டர் கேன் கொடுத்து நம்ம புதுசாக ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இந்த தளத்துக்கு நான் இப்போ தான் முதல் டைம் வரேன், இது வரைக்கும் நான் ஆன்லைன் மூலமாக சர்டிஃபிகேட்ஸ் வாங்கலை அப்படின்னா நீங்கள் ரிஜிஸ்டர் கேன் கொடுத்துக்கலாம். அல்லது நீங்கள் ஆல்ரெடி இருக்கீங்க, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் இந்த வருமான சான்று, ஜாதி சான்றுலாம் வாங்கியிருக்கேன், நான் இப்போ வேறு சான்றிதழ் வாங்கணும், கம்யூனிட்டி சான்றிதழ் வாங்கணும் அப்படின்னா இதில் உங்களோட ஆதார் நம்பர் கொடுத்துக்கலாம் அல்லது ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் கொடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் கொடுத்துட்டு நான் சர்ச் கொடுக்குறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த மொபைல் நம்பர் மூலமாக பார்த்தீங்கன்னா எதெல்லாம் லிங்க் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி வந்துடும். யாராருக்கெல்லாம் நம்ம ஃபேமிலியில் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட்ஸ் எடிட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? சர்டிஃபிகேட்ஸ் மீன்ஸ் நம்மளோட கேன் எடிட் பண்ண போகிறோம். நான் இதை கொடுத்துட்டு இப்போது எடிட் கேன் அப்படின்னு இருக்குது. அதை ஓகே கொடுத்துட்றேன். அதை ஓகே கொடுத்து இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கேன் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு வந்திருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் நம்பரை இங்கே சேஞ்சஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஆதார் நம்பர் அப்படிங்கிறது எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண முடியாது. இப்போது நேமும் பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் பண்ண முடியாத மாதிரி இருந்தது, தமிழ் அண்ட் இங்கிலீஷ். அதே மாதிரி உங்களோட டேட் ஆஃப் பர்த்து சேஞ்சஸ் பண்ண முடியாத மாதிரி இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், எல்லாமே நம்ம சேஞ்சஸ் பண்ணலாம். ஓகேங்களா? நீங்கள் அப்ளிகேஷன் அதுவும் கொடுத்துக்கலாம். அதாவது
18 வயதுக்கு மேற்பட்டவராக இருந்தீங்க அப்படின்னா திருன்னு கொடுத்துக்கலாம். ஸோ அதெல்லாம் இதுக்கு முன்னாடி இந்த ப்ரொவிஷன் இல்லாமல் இருந்தது. ஸோ நம்ம ஒன்ஸ் நம்ம கொடுத்துட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அந்த எந்த ஒரு எடிட்டும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தது. ஸோ நம்ம எடிட் பண்ணோம் அப்படின்னா கஸ்டமர் கேருக்கு நம்ம கூப்பிட்டு தான் எடிட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக நம்மளோட நேம் எடிட் பண்ணிக்கலாம், நம்மளோட ஜெண்டர் எடிட் பண்ணிக்கலாம், தமிழ் அண்ட் இங்கிலீஷில் நேம் எடிட் பண்ணிக்கலாம், மேரிடா அன்மேரிடாக எடிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உறவுமுறை ரிலேஷன் ஃபாதர் ஆர் ஹஸ்பண்டு மாற்றிக்கலாம் இதில். ஸோ ஆல்ரெடி ஃபாதர் கொடுத்துருந்தீங்கன்னா ஹஸ்பண்ட் கூட இப்போ மாற்றிக்கலாம் உறவு முறையில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அப்பா அம்மாவோட பெயர் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா முக்கியமானது டேட் ஆஃப் பர்த் நீங்கள் ஈஸியாக இதில் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஜாதி, மதம், கல்வி தகுதி, ஸோ உங்களோட வேலை, உங்களோட அட்ரஸ்ஸு, இது எல்லாமே நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதெல்லாம் சேஞ்சஸ் பண்ணிவிட்டு அப்படியே ட்ராப்டவுன் வரேன். ட்ராப்டவுன் கெட் ஓடிபி கொடுக்குறீங்க. இதுக்கு முன்னாடி மொபைல் நம்பர் கூட சேஞ்சஸ் பண்ண முடியாத மாதிரி இருந்தது. இப்போ மொபைல் நம்பரும் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ மொபைல் நம்பர் மாற்றிட்டு ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா கையில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஓடிபி வந்ததும் கீழே அப்டேட் அப்படின்னு இருக்குது, அப்டேட் கொடுத்தீங்கன்னா அப்டேட் ஆயிரும். அவ்வளோதான். கேனில் ஈஸியாக நம்ம சுலபமான வழிமுறைகள் மூலம் வீட்டில் இருந்தபடியே நம்ம எல்லா சேஞ்சஸும் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் மூலமாக எப்படி நம்ம கேன் ரிஜிஸ்ட்ரேஷனில் ஸோ நம்மளோட நேமும் நம்மளோட டேட் ஆஃப் பர்த்தும் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நம்ம எடிட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ உங்களுக்கு ஆன்லைன் சேவை சம்மந்தமான எந்த ஒரு சர்டிஃபிகேட்ஸ் வேணும் அப்படின்னாலும், ஏன்னா இப்போ ஸ்கூலு, காலேஜ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சர்டிஃபிகேட்ஸ் அப்படிங்கிற ஜாதி சான்று, இருப்பிடச் சான்று, அதே மாதிரி வருமான சான்று, அதுபோக பார்த்திங்கன்னா நிறைய விதமான 300க்கும் மேற்பட்ட வகையான சான்றுகள் எல்லாமே இந்த இசேவை மூலம் நம்ம எடுக்கலாம். ஸோ உங்களுக்கும் அது மாதிரி தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம எல்லாமே குறைந்த விலையில் உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அப்ளை பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ தேவை அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு காணொலி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். கடினமாக இருங்க மக்களை.